அந்த கப்பலுடைய உணவை பங்கிடுவதிலே நாட்டுக்குள்ளே பிரச்சனை, நாட்டுக்குள்ளே பிரச்சனை, உள்நாட்டு கலவரம். உள்நாட்டு கலவரத்தை தமிழாசிரியர் சொன்னது போல அவர்கள் தீர்த்துக் கொள்வார்கள். கோழி சண்டை போல, கோழி குஞ்சு சண்டை போல அவர்களை தீர்த்துக் கொள்வார்கள். இதுதான் அமெரிக்கா சந்தர்ப்பம் பார்த்துக் கொண்டே இருக்கிறேன். அமெரிக்காவுடைய ராணுவம் வந்து இறங்கியது. உசாமாவுக்கு தகவல் போனது. உசாமாவும் தன்னுடைய போர்ப்படையோடு வந்து இறங்கினார். கடைசியில் அமெரிக்கா 45 நாள் கூட அங்கே தாக்கு பிடிக்க முடியவில்லை. சோமாலியா விட்டு வெளியேறி தேவை அமெரிக்காவுக்கு இது. இதே போல வியட்நாமிலே, கொரியாவிலே, ஜப்பானிலே எந்த நாட்டிலே தடையிடவில்லை சகோதரர்களே. அவர்களுக்கு தலையிடுவதும் பிரித்தாடுவதும் கைவந்த கலை. உசாமாவை விட்டு வளர்த்து விட்டது அமெரிக்கா என்று நான் சொல்ல மாட்டேன். இந்தோனேஷியாவுடைய சுகர்தோவை வளர்த்ததும் அமெரிக்கா தான். அதை விட அழுத்தமாக சொல்வதானால் கௌரவம் மிக்க முஷர்ரஃபை வளர்த்ததும் அமெரிக்கா தான். வளர்த்துக் கொண்டிருப்பதும் அமெரிக்கா தான். சில நாடுகள் இருக்கிறதே, தமிழ்ல சொல்லுவாங்க, நல்லா தான் சொன்னாரு முல்லா நசீருத்தி மாதிரி. முல்லா நசீருத்தி 2 பேர் சண்டை போட்டு வந்தாங்கன்னா சொத்து தகராறு. இவர் வந்து சொன்னாரா, இது எனக்கு சேர வேண்டிய சொத்து, பாருங்க பட்டா இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் காமிச்சாரு. கரெக்டுங்க, உங்களுக்கு தாங்க சொத்து சேரணும்னு சொல்லிட்டார். இந்த பக்கம் திரும்புறாரு. இவர் பையன் காமிச்சு, இவருக்கு ஒரு பட்டா இருக்குது, பழைய பட்டா, ஏதோ ஒரு பட்டா இருக்கு, அதை காமிச்சு சொன்னார், இந்த சொத்து எனக்கு சேர வேண்டியது. கரெக்ட், நீங்க சொன்னதான். இடையில உட்கார்ந்து சொன்னாரு, முல்லா அவருக்கு கரெக்ட், இவருக்கு கரெக்ட், எப்படி நீங்க சொல்றதா கரெக்ட். அது மாதிரி சில நாள் இங்கேயும் சரி, அங்கேயும் சரி, இங்கேயும் சரி, இது தர திருமண அங்கேயும் சரின்னு சொல்லுவார். சோதரர்களை நடக்காதது. முஷர்ரஃபை வளர்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவரும் ஒரு நாள் எதிரியாக திரும்பினால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இப்படியாக வளர்ந்து வந்ததற்கு பிறகு 1990 வரை சதாம் அமெரிக்கா உறவு நன்றாகத்தான் இருந்தது. எந்த பிரச்சனையும் இல்லை. ஈராக்கு ஆதரவாகத்தான் இருந்தது. 90 குவைத்துடைய சில தீவுகளை ஈராக் பிடிக்க நினைத்தது, சதாம் பிடிக்க நினைத்தார். அதுவும் அமெரிக்காவுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால வளர்ந்ததுதான். எப்படி அத்தா கூட போற சின்ன பையன், ஒரு பெரிய பையன் 16 வயசு பையன் 6 வயசு பையன் அடிச்சுதான் திருப்பி அடிக்க முடியல. 2 நாளைக்கு பிறகு மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். 6 வயசு பையன் தன்னுடைய தகப்பனார் கையை பிடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கான். போகும்போது ரோட்ல அந்த 16 வயசு பையன் அங்க நிக்கிறான். முந்தா நாள் அடிச்சான். இது 6 வயசு பையன் ஓடுறான் கத்திக்கிட்டு. இன்னைக்கு தகப்பனார் கையை பிடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கான். இப்ப தகப்பனார் பாட்டுக்கு பையோட போய்கிட்டு இருக்கிறார். வீட்டுல சொன்னதை மனப்பாடம் பண்ணிட்டே போகணும். வேற ஏதாவது வாங்கிட்டு போயிட்டா அம்மா போயிடும். மனப்பாடம் பண்ணிட்டே போய்கிட்டு இருக்கிறார். இப்ப இந்த பையன் கையை பிடிச்சிட்டு அந்த 16 வயசு பையன் நிக்கிறத பாத்துதான். பார்த்துட்டு சொல்றான், எது குத்திரவானம் அடிச்சுவானா? அவன் சும்மா நிக்கிறான் 16 வயசு பையன். ஏன்? தகப்பனார் கூட இருக்கிறார். இதே தைரியம் தான் சதாமுக்கு அன்றைக்கு இருந்தது. குவைத் மண்ணிலே கால் வைக்கும் போது நாங்கள் குவைத் அந்த பார்டர், ஈராக் பார்டருக்கும் போனோம். அந்த எண்ணெய் வயல்களிலே வேலை செய்யக்கூடிய ஒருவர் இந்த ஜெயங்கொண்டத்தை சேர்ந்தவர். அவர் என்னுடனே இருந்தால் அவருடைய காட்டிலே தான் போய் கொண்டிருக்கிறோம். போகும்போது அந்த எண்ணெய் வயலுக்குள்ளே போக முடியாது. அங்கே சாதாரண பம்புகள் அடித்துக் கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து எண்ணெய் வந்து கொண்டே இருக்கிறது. அங்கே பெட்ரோல் பம்புகளும் இருக்கின்றன. அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் எங்க வேண்டுமானாலும் பெட்ரோல் குடிச்சிக்கலாம். ஒண்ணு கேள்வி இல்லை, கணக்கு இல்லை. அவங்களும் போக வேண்டியது, குடிக்க வேண்டியது, போயிட்டே இருக்க வேண்டியது. நம்ம பார்த்து ஆசையா இருக்கு. நம்ம ஊர்ல ஒரு தண்ணி கூட அப்படி குடிக்க முடியலையே. அந்த எம்சி வந்துடுறாரு, வந்து வரிசையா 2 குடத்தை வரிசையா வை, வரிசையா தூக்கு. ராத்திரி 12 மணிக்கு வந்தாலும் கூட வரிசையா இருக்கு. ராத்திரி 2 மணிக்கு வந்தாலும் கூட வரிசையா இருக்கு. அங்க வேற ஆள் நிக்கலாம் வரிசையா. அது என்ன தண்ணின்னு கேட்டா, பைப்புல முறப்படி வர தண்ணி இல்ல, இடையில பைப் உடஞ்சிருக்கு, அதுல வர தண்ணி. இந்த தண்ணிக்கு இப்படி கியூண்டா நியாயமா நீங்க பெட்ரோல் கொடுத்தா என்னைக்கு இருக்கும்? அப்படி அங்கே பெட்ரோலின் தாராளமாக பிடித்துக் கொள்ளலாம். அவர் அப்படியே சுற்றி காண்பித்துக் கொண்டு வந்தால் கடைசியிலே ஈராக் பார்டருக்கும் எங்களை கூட்டிக் கொண்டு போகலாம். கடுமையான வெயில், கடுமையான பாலைவனம், ஒட்டகம் தான் இங்க இருக்கிறது. அதுவும் ஒட்டகம் எப்படி இருக்கிறது சொன்னா, நாம் வேப்ப மரத்து வெயிலில் நிறவில் நிற்குமாருங்க, அது மாதிரி ஒட்டகம் நிற்கிறது. அப்பதான் பார்க்க முடிஞ்சு. ஒட்டகத்தை நீ பார்த்தாயா? கைப்ப கூலிக்கல் அல்ல சொல்லுகிறானே, ஒட்டகத்தை நான் எப்படி படைத்திருக்கிறேன் கொஞ்சம் பார், சிந்தித்து பார். பாலை வெயிலே அப்படியே வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறது. அது பார்த்தால் நிலவிலே இருப்பது போல இருக்கிறது. என்ன தின்கிறது? அங்கே கிடக்கிற கல்லையும் மண்ணையும் தின்று கொண்டு கொடுக்கிறதா, முல்லை தின்று கொள்கிறதா, அந்த ரத்தம் வரிந்து கொண்டிருக்க தின்று கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆக அந்த வயல்களை பார்க்கும் பொழுது உண்மையாக தாக்கு பிடிக்க முடியாது. அந்த புள்ளி அந்த ராபர்ட் குக் அங்கே பிரிட்டனிலிருந்து இதிலிருந்து ராஜினாமா செய்தாரே வெளியுறவுத்துறை அமைச்சர், அவர் சொல்லி இருக்கிறார், புஷ் அங்கே
என்ன பேரது அதில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆடம்பரமாக அவர் இங்கே கொஞ்சம் வந்து இந்த புழுதி புயலிலே நின்று பார்க்க வேண்டும், என்ன நடக்கிறது என்பதை புழுதி புயலிலே நின்று பார்க்க வேண்டும். அப்பொழுது தெரியும் இந்த அந்த அமெரிக்க ராணுவர்களுடைய முதுகிலே 30 கிலோ சுமை ஏற்றிவிட்டு அந்த மணலிலே ஓடு என்று சொன்னால் அவர் எப்படி ஓடுவார் மகராசன்? ஏற்கனவே அமெரிக்காவில் போய் பார்த்தா தெரியும், அந்த ஆம்பளை பொம்பளை பார்த்தா நான் தெளிவா சொல்லுவேன், நீங்க அதாவது எல்லாருக்கும் தெரியும், அந்த அமெரிக்காவில் இருக்கிற பெண்களை பார்த்தா ஒரு பொம்பளையை பார்த்தா உணர்வே வராது, இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் உணர்வும் போயிடும். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நாங்க அந்த வழியா வந்தோம். கனடாவில இருந்து அமெரிக்காவுக்கு வந்துட்டு இருக்கிறோம். அந்த நயாகாரா ஃபால்ஸ் வழியா வர்றோம். நான் பார்த்த காட்சி சொல்றேன். நயாகாரா ஃபால்ஸ் வழியா வர்றோம். நயாகாரா ஃபால்ஸ்ல அந்த ஓரத்துல கட்டி இருக்கிற அந்த தூண்கள் இருக்கு வரிசையா, அங்க 2 ஃபால்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். ஃபால்ஸ் பார்த்ததை விட நான் பார்த்த அதிசயம் என்னன்னு சொன்னா, அந்த உயரமான தூண் மேல 2 பேர் ஏறி நின்று கேட்டா லப்பர்ஸா அடிக்கணும், லப்பர்ஸா ஏறி நின்று மூக்கு மேல மூக்கு வச்சு நிக்கிறான் மறிக்கிறாங்க அடிக்கிறாங்க. ரெண்டையும் பார்த்தா சகிக்கிற, வெங்கெல்லாம் பார்த்தா சகிக்குதான் கேட்காதீங்க, இங்க பார்க்கறதே இல்லை. எப்படி அவர்கிட்ட கேட்ட மாதிரி மகாத்மா காந்தி கேட்டாங்களா உலகத்திலே அழகியா இருக்கு, அவர் சொன்னார் கஸ்தூரிபான். உலகத்துல வேற அழகி இல்லாட்ட பரவாயில்ல, பொம்பளையே இல்லாட்ட கூட பரவாயில்ல, எம்பஞ்சாதி எனக்கு இருந்தா போதுமே, வேற என்ன நீ பொம்பளையா தான் இருக்கிறது அவசியம் கூட இல்லையே, யார் என்னதான் இருந்தா இல்லை. அதே போல சகோதரர்களே, அடுத்த பெண்களை பார்ப்பதை போல கொடுமை இல்லை, ஆனால் அடுத்த பெண்களை அமலமாக்கி பார்த்தால் தவறில்லையா? இன்றைய சினிமா கலாச்சார மோகம் இதுவெல்லாம் ஐரோப்பாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது, அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. அவர்களுக்கு அந்த தெருவில் வாசிக்கிற பிராணிகளுடைய கலாச்சாரம் தான் இருக்குமே தவிர நீதியான நேர்மையான கலாச்சாரத்தை அவர்கள் எதிர்பார்க்க முடியாது. 2 பேரும் மூக்கு மேல மூக்கு வச்சு நின்றுட்டே இருக்கிறாங்க. எதுக்கு நிக்கிறாங்கன்னு கேட்டா, அது நின்றா அப்படி ஒரு ஜாலியா, நமக்கு விலங்குல ஜாலி என்னன்னு விலங்குல. இதே போல அந்த 60 அடி ஆழத்திலே 80 அடி ஆழத்திலே போகக்கூடிய ரயில்வே கூத்துக்கள் இருக்கிறது. அதுக்குள்ள போனா ஜனங்கள் வேக வேகமா நடந்துகிட்டு இருக்கிறாங்க, யாருக்கு நிக்க நேரம் இல்லை. அங்க போன ரயில்வே ஸ்டேஷன்ல ரயிலு காத்திருக்கும் போது 2 பேரும் முகத்தோட முகம் வச்சு வாயோட வாய் வச்சு இருக்கிறாங்க. எல்லாரும் பார்க்கறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம்? நம்ம பார்த்திருக்கிறோம், சில மிருகம் கூட்டுல அடைச்சிருக்கும் போது ஒண்ணு சேராது, தெருவில் விட்டா தான் ஒண்ணு சேரும். நம்ம ஊர்ல பார்த்திருக்கிறோம், ஒரு நாய் ரோட்டுக்கு வந்தா தான் அது பெட்ரூம் மாதிரி தெரியும், பெட்ரூம்ல கொண்டு விட்டா ஒண்ணு செய்யாது, சும்மா தூங்கும். சில மிருகத்துக்கு ரோடு தான் பெட்ரூம். இதை வேடிக்கை பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சோதனை அநீதி, அநியாயம், கொடுமை, வன்கொடுமை, வக்கிரபுத்தி இதுவெல்லாம் அங்கிருந்தான் இறக்குமதி செய்யப்படுகிறது. எந்த காரணத்தினால் தான் உசாமா எதிர்த்தார். அதற்கு பிறகு உசாமாவுக்கு சப்போர்ட் பண்ணல, அவர் சொன்ன காரணத்தை நான் சொல்றேன். உண்மையான காரணமா இருந்தா நாமளும் அந்த உண்மையான காரணத்தை ஏற்றுக்கொள்ளணும். அவர் கையாண்ட முறையை எதிர்க்கிறோம், ஆனால் சொன்ன காரணத்தை ஆதரிக்கிறோம். அவர் கையாண்ட முறையை எதிர்க்கிறோம், காரணத்தை ஆதரிக்கிறோம். குவைத்துடைய சில தீவுகளை கைப்பற்றிய பிறகு குவைத் பார்டரிலே ஈராக்கினுடைய எல்லையை விட சவுதி அரேபியாவுடைய எல்லை அதிகமா இருக்கிற காரணத்தினாலே அங்கேயும் உசாமா வந்து சேர்ந்தார். இந்த ஈராக் வரும் பொழுது இந்த சவுதி அரேபியாவுக்குள்ளே அமெரிக்க ராணுவம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக பெரிய 10 பக்க அறிக்கை சமர்ப்பித்தார் உசாமா. அந்த சவுதி அரேபியாவை பாதுகாப்பதற்காக, ஏனென்றால் அவர் இயற்கையாக சவுதி அரேபியா பிறந்தவர், சவுதி அரேபியாவை பாதுகாப்பதற்காக ஈராக்குடைய ஆக்கிரமிப்பு குவைத்துக்கு அப்பாற்பட்டு சவுதிக்குள்ளே வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் சவுதி பாதுகாப்பதற்கு பெரிய பிளான் கொண்டு வந்து அங்குள்ள பெரிய பெரிய மன்னர்களுடைய ஆலோசகர்களை சமர்ப்பித்தார். ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. அதில் அவர் சமர்ப்பித்த ஆலோசனையில் ஒன்று, சவுதி அரேபியாவை சுற்றி பெரிய சுவர் கட்ட முடியும், அவர்களுக்கு வாய்ப்பு இருந்தது. அப்படி சுவர் கட்டினால் தாக்க முடியாத சுவர் கட்டலாம் என்று சொன்னார், குடுமுறைக்கான சுவர் கட்டலாம் என்று சொன்னார். ஆனால் இவர் நாளைக்கு நமக்கே எதிரியாக வந்துவிட்டார், என்ன செய்வது என்று யோசிப்பதற்கு முன்னாலே அமெரிக்க ராணுவம் வந்து தரம் கொண்டு விட்டது, சவுதியிலே தரம் கொண்டு விட்டது. இன்றைக்கும் அமெரிக்க ராணுவ தரம் சவுதியிலே இருக்கிறது. அந்த ராணுவ தரம் தான் இங்கே பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது. நேராக ஈராக்குள்ளே போக முடியாது. அதே போல குவைத்திலே வெறும் ராணுவ தரம் மட்டுமல்ல, 264 ஏக்கரிலே ராணுவ கட்டுப்பாட்டு மையம், அமெரிக்காவுடைய ராணுவ கட்டுப்பாட்டு மையம் 264 ஏக்கரில் இருக்கிறது. அங்கிருந்துதான் அவர்கள் எல்லா விமானங்களையும் குண்டுகளையும் MOAB 2000 பவுண்ட் எடையுள்ள MOAB குண்டுகளை எல்லாம் இங்கிருந்துதான் அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினமணி முதல் பக்கத்திலே பாருங்கள், எத்தனை வகையான ஏரோப்ளான்கள், எத்தனை வகையான குண்டுகள் கொத்து குண்டு போடுறாங்க. இங்க பட்டாசு போடாத ரோட்டில் இறக்க முடியல. கொத்தா பட்டாசு போட்டா அது சீனி வெடின்னு சொல்லுவாங்க, சேவா சின்னதா இருக்கும். லைனா போட்டு விட்டா அப்பவே ரோட்ல நடக்க முடியாம இருக்கு. கொத்து குண்டு போட்ட பிறகு கூட அந்த பாக்தாத் தாக்கு பிடிக்கிறது சொன்னால்
அங்கே என்ன இருக்கிறது தெரியவில்லை, ஆனால் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போதுதான் ஈராக்குக்கு எதிராக இப்போது அமெரிக்கா திரும்பியது. சவுதிக்கு வந்து தளம் அமைத்ததற்கு பிறகு இதுவெல்லாம் 1991 நடந்தது. அங்கிலிருந்து அமெரிக்கா ஈராக்கை எந்த வகையிலாவது மட்டம் தட்ட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஈராக்கை மட்டுமல்ல, இந்தியாவுக்கும் எச்சரிக்கிறோம். அவர் நன்றாகத்தான் சொல்லிக் கொண்டிருப்பார். அங்கே படை கொடுப்பதற்கு முன்னாலே நம்முடைய கௌரவிக்க பிரதமருக்கு சொல்லுங்க போன் பண்ணி பேசுறார். என்ன அர்த்தம்? நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இல்லையானா நான் உங்களுக்கு ஆப்போசிட் பண்ணுவேன் அர்த்தம். நீங்க சப்போர்ட் பண்ணல நான் திரும்பிடுவேன் அர்த்தம். இப்படி ஒவ்வொரு நாட்டுக்காக அந்த பவுலா அவர் என்ன வெளியுறவுத்துறை அமைச்சர் காலின் பால் சுத்தாத நாடு உண்டா, போகாத இடம் உண்டா, இறங்காத களம் உண்டா? எதற்கு வந்தார்? இந்தியாவுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? இந்தோனேஷியாவுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? சைனாவுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? இந்த 2 நாடுகள் அந்த பாதுகாப்பு கவுன்சிலே அங்கம் வகிக்கக்கூடிய 15 நாட்டிலே ஒரு நாடு எதிர்த்தால் கூட பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்ற முடியாது என்ற காரணத்தினால் 2 நாடு, அமெரிக்கா ஒன்று, ரஷ்யா ஒன்று, இந்த 2 இதல்லாமல் தனக்காகவே அந்த பதவியை ஆரம்பத்திலேயே 1945 இந்த 5 நாடுகளும் தனக்கு நிரந்தர உறுப்பினர் பதவியை எடுத்துக்கொண்டது. அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், சைனா. இந்த 5 இன்னைக்கு 15 நாடு உறுப்பு நாடா இருக்கிறது. ஆனால் நிரந்தர உறுப்பு நாடு இந்த 5 தான். இந்த 5 ஒன்று எதிர்த்தாலும் எந்த பாதுகாப்பும் ஐநா செய்ய முடியாது. ஐநா கைப்பூமையாக இன்று ஆக்கப்பட்டதல்ல, ஆரம்பித்த அன்றே ஆக்கப்பட்டது. இவர்கள் தங்களை நிரந்தர உறுப்பினராக ஆக்கிக் கொண்டதற்கு காரணம் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்ப்பதற்கு நமக்கு ஒரு சௌகரியம் வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு பிரிட்டனும் அமெரிக்காவும் எதிர்க்கிற காரணத்தினால் ஐநாவிலே எந்த பாதுகாப்பு தீர்மானம் நிறைவேற்ற முடியாது. உலகத்திலே எத்தனையோ ஒப்பந்தங்களை மீறிக்கொண்டிருக்கிறது. கர்ப்பத்தை அதாவது குழந்தை பிறக்கிற வீதாச்சாரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது உலக பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியதி. எனவே குழந்தை பாதுகாப்பு கட்டுப்பாடு எல்லா நாட்டிலும் செய்யப்படுகிறது. ஆனால் இஸ்ரேல் செய்வதில்லை. அப்படி குழந்தை கட்டுப்பாடு செய்யப்படவில்லை, ஆனால் குடும்ப கட்டுப்பாடு செய்யாத நாடுகளுக்கு உதவக்கூடாது என்பது மரபு சட்டம். ஆனால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவிக்கொண்டே இருக்கிறது. அங்கே குடும்ப கட்டுப்பாடு சட்டம் இல்லையே, ஏன் உதவுகிறாய் என்று ஐநா கேட்க முடியாது. அது வாயடிக்கப்பட்டிருக்கிறது. ஐநாவை அந்த தங்கள் வசம், தங்கள் நாட்டு வசம் அல்ல, தங்கள் கைவசமே வைத்துக் கொண்டார்கள். வைத்துக் கொள்ளட்டும், ஆடுகிறவரை ஆடட்டும். நாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை, போடுகிறவை போடட்டும், குண்டுகளை வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் ஈராக் பகுதியில், குவைத் பகுதியில் இருந்தும் சவுதி அரேபியா பகுதியில் இருந்தால் அவர்கள் ஊடுருவ வேண்டும். அங்கே பாலைவன பகுதி மிக நெடுகிலும் இருக்கிறது. நீண்ட நெடிய தூரம் பாலைவனத்தை கடக்க வேண்டும். அந்த நாட்டு மக்கள், அமெரிக்க நாட்டு ராணுவர்கள், அவர்கள் தங்களுடைய நாட்டுக்காக போராட வந்தவர்கள் அல்ல. எப்படி இங்கே சொல்வார்களே கூலிப்படைகள் என்று, அப்படி ஒரு கூலிப்படைகளால் தலைவர்கள் இருக்க முடியும். முடிந்தவரை செய்வார்கள், இல்லாவிட்டால் திரும்பி ஓடத்தான் பார்ப்பார்கள். ஆனால் இங்கே இருக்கிற 2.5 கோடி மக்கள், ஈராக்கில் இருக்கிற 2.5 கோடி மக்கள், அவர்கள் தங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக, தமிழ் பெரியசாமி அவர்கள் அழகாக சொன்னார்கள், 70% சன்னிகள் இருக்கிறார்கள், 30% ஷியாக்கள் இருக்கிறார்கள். ஷியாக்கள் சதாமிற்கு பயங்கரமான எதிரி, குருதினத்தவர்களும் பயங்கரமான எதிரி. இவர்கள் நமக்கு ஆதரவு தருவார்கள் என்று அமெரிக்கா முழுமையாக நம்பியது. ஆனால் அந்த தேசத்திலே காலடி எடுத்து வைத்த பிறகு அவர்கள் ஆதரவு தரவில்லை. எனவேதான் அமெரிக்கா திண்டாடி கொண்டிருக்கிறது. எப்படி இந்தியாவிலே சில பேர் நினைக்கிறார்கள் முஸ்லிம்கள் இந்த நாட்டினுடைய அரசுக்கு எதிராக செயல்படுவார்கள் என்று. ஆனால் இந்தியாவிலே வாழ்கிற முஸ்லிம்கள் தங்களுடைய தேசிய உணர்வின் காரணத்தினால் இந்த பாரதத்திற்கு எதிராக என்றைக்கும் செயல்படுவதில்லை, செயல்பட போவதில்லை என்று நான் முஸ்லிம் சமுதாயத்தின் சார்பாக உறுதிமொழி அறிக்கையை கேட்டுக் கொள்ளுங்கள். கொள்கைகளிலே வேறுபட்டிருந்தால் நியாயத்தை எடுத்து வைப்போம், கோர்ட்டுக்கு செல்லுவோம், நியாயம் கேட்போம், நீதி கேட்போம். அல்லாது நாங்கள் நாட்டுக்கு எதிராக போராடுவோம், இந்த நாட்டு காற்றை சுவாசித்து விட்டு நாங்கள் எங்களுடைய விசுவாசத்துக்கு எதிராக செயல்படுவோம் என்று நீங்கள் எண்ணுவீர்களே, ஆனால் நீங்கள் தான் துரோகம் செய்கிறீர்கள், நாங்கள் எல்லாம் துரோகம் செய்கிறோம். எனவே நான் அன்றைக்கு கூட பெரிய வள்ளி மைதானத்திலே சொன்னேன், வளாகத்திலே சொன்னேன், ஏதாவது ஒரு நிலை இந்த நாட்டுக்கு எதிராக வருமானால், இந்தியாவுக்கு பாரதத்துக்கு எதிராக வருமானால், அன்றைக்கு நாங்கள் முஸ்லிம்கள் எண்ணிக்கையிலே குறைந்தவர்கள், வலுவிலே குறைந்தவர்கள், நாங்கள் துப்பாக்கி எடுத்து சுட பழகியதே இல்லை, சுட பழகுவதற்கு முயற்சி பண்ணியதும் இல்லை. நாங்கள் அப்ராணிகள் மட்டுமல்ல, அப்பாவிகளும் கூட. ஆனா பாவிகள் இல்லை.